ஏடு தூக்கி பள்ளியில் பயிலும் மாணவன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் சொல்லி முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், மதிய உணவளித்த மகான் என்று கரம்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவரது தாயார் இவரை மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைப்பாராம். அன்று முதல் காமராஜர் என்று மாறியது. காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள சத்ரியா வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டு படித்து கொண்டிருந்தார். காமராஜர் தனது 6 வயதிலேயே தந்தையை இழந்ததன் காரணமாக தன் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு வயது முழுதிலே சுதந்திர போராட்ட வீரர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் 1920இல் தனது 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டது மட்டுமல்லாமல் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்று இவர் தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பேச்சாளருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கற்கை நன்றே பிச்சை புகினும் என்ற ஔவையாரின் வரிகளுக்கேற்ப காமராஜர் அவர்கள் முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவதே சாலச் சிறந்தது என்ற வரிகளை பெற்ற காமராஜர் அவர்கள் 17000 பள்ளிகளை புதிதாக திறந்து வைத்தார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்ததும் காமராஜர் தான். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் நிலை காமராஜர் ஆட்சியில் 37% அதிகரித்தது. கல்வியில் மட்டுமல்லாதது, தொழில்துறை, வேளாண் துறை, நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட தனது வாழ்நாளில் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு 1964ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தலைவராக பதவியேற்றார். தான் பிரதமராக 2 முறை வாய்ப்புகள் வந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்ததால் இவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகிற்கு தந்து சென்றார். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கு உழைத்துக் கொடுத்தார். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்பு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த காமராஜரை நான் விரும்பும் தலைவர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.